ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு கரமது தான் பண்ண போகிறோம். கோவக்காய் கரமது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்த்தீங்களா, குக்கரில் நான் கோவக்காயை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு குக்கர் உள்ள வச்சு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம வதக்கினோம்னா ரொம்ப நாழி ஆறுது வதங்கிறதுக்கு, ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் இது இந்த மாதிரி குக்கரில் வச்சு பண்ணலான்ட்டு எங்கள் அக்கா சொன்னால், அதனால் நான் இன்றைக்கி இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதனால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி வதக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது கரமதை வதக்கிடலாம். வாணலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து காஞ்சிடுத்து. இப்போது நம்ம இதில் கடுகும் உளுத்தம்பருப்பும் திறம் பாரிக்கலாம். இந்த கரமதுக்கு வெங்காயம் போட்டும் பண்ணலாம், தேங்காய் போட்டும் பண்ணலாம், ப்ளைனாகவும் விரும்ப வதக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் வதக்க போகிறேன். இப்போது இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்த உடனே உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னாக்கா வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வெங்காயம் போடல இன்னைக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காயை இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காயை போட்டு நல்லா வெந்திருக்குங்க, சூப்பரா. ஆனா குழையவே இல்லை பார்த்தீங்களா. பாருங்க, கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கு. இதை போட்டு நல்லா வதக்கின்றதுக்கு அப்புறம் நம்ம இதுல தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா பேஸ்டா வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரா காய் வதங்கிட்டு. நம்ம இன்னும் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போடல. இதை பாருங்க, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டோம்னா, அதுவே நம்ம பச்சையா வதக்கணும்னா ரொம்ப நாளை மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி எனக்கு இது நிஜமாலுமே தெரியாது. எங்க அக்கா சொன்னாங்க, குக்கர்ல வச்சு பண்ணு, சூப்பரா இருக்கும்ட்டு. ட்ரை பண்ணலாம்னு இன்னைக்கு பண்ணினேன். சூப்பரா வந்தது. அதனாலதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தண்ணியே சேர்க்கல, காயை மட்டும் இதுல போட்டு குக்கர்ல வச்சேன். நல்லா வெந்துருச்சு, சூப்பரா வந்துருச்சு. அதே மாதிரி நீங்க தண்ணியே சேர்க்காத ஆவியில வேக வச்சு எடுங்க, சூப்பரா இருக்கும். இப்போ நான் வதக்குறேன் பாருங்க, நல்லா சீக்கிரமா வெந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கும் குழையாம நல்லா இருக்கு. அதனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே சேர்த்துட்டோம். உங்களுக்கு தேவைன்னா இதுல நீங்க தேங்காய் திருக்கி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காயும் போடல, வெங்காயமும் போடல, சிம்பிளா இதே மாதிரி பண்றேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம பாத்திரத்துல மாத்திட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட கரமது சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இதை எடுத்து அப்படியே நம்ம பாத்திரத்துல மாத்திக்கிட்டோம்னா சூப்பரா நம்மளோட கரமது ரெடி ஆயிடும். அவ்வளோதான், பார்த்தீங்களா, சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாத எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட். இது என்ன பெரிய விஷயமா இதை போய் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நிஜமாலுமே எனக்கு கோவக்காய் குக்கரில் வைக்கணும்னு தெரியாது. அதனால தான் வச்சதுனால உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு சேவ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அதனால தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.